மற்றும் ஒரு முக்கிய செய்தி, பழனி நில மோசடி வழக்கு தொடர்பாக வெள்ளத்துறை தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாண்டியன் இணைகிறார். பாண்டியன், முழு விவரங்கள் என்ன? முக்கியமாக பத்மநாபன், பழனி மடம் தொடர்பான அந்த நிலம் பத்திரப்பதிவு மோசடி வழக்கில் பாப்பான்குளம் பகுதியைச் சேர்ந்த வெள்ளத்துறை முன்ஜாமீன் கோரிய வழக்கு இந்த தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதாவது இந்த பழனி அடிவாரம் பூங்கா சாலையில் கந்தவாணி சுவாமி மடத்தின் அறக்கட்டளைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1.40 ஏக்கர் நிலம் உள்ளது. அந்த கடந்த ஜூலை 6 இந்த நிலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை பாப்பன்குளத்தை சேர்ந்த வெள்ளத்துறை என்பவர் பழனி TKN புதூரை சேர்ந்த சேதுபதி ஆகிய இருவருக்கு 2 கோடி ரூபாய்க்கு கிரயமாக பழனி சார்பாதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. ஆய்வு இந்த மோசடி தொடர்பான புகாரில் CBCID போலீசார் ஜூலை 16 விசாரணை தொடங்கினர். இதனைத் தொடர்ந்து இந்த பழனி பத்திரப்பதிவு அலுவலகம் மடத்திற்கு சொந்தமான நிலம், கோவில் நிர்வாக அலுவலகம், கண்காணிப்பு அந்த அலுவலகத்தில் ஆய்வு நடத்தி ஆவணங்களை சேகரித்தனர். மேலும் அந்த புகாருக்குள்ளான அந்த சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், விழுப்புரத்தை சேர்ந்த முருகதாஸ், வெள்ளத்துறை, சேதுபதி என்ற அவர்களோட தொடர்புடைய அந்த வீடுகளில் அந்த அலுவலகங்களில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையை இந்த திண்டுக்கல், பழனி மட்டுமில்லாமல் திருப்பூர், விழுப்புரம், திருநெல்வேலி மாவட்டங்களிலும் கடந்த அந்த CBCID சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றின்றன. இந்த வழக்கை போலீசார் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு சமீபத்தில் அந்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஜாமீன் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து பாப்பான்குளம் பகுதியைச் சேர்ந்த வெள்ளத்துறை என்பவர் பழனி மடம் அந்த பதிவு தொடர்பான வழக்கு தனக்கு முன்ஜாமீன் வழங்கிட கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் அந்த கந்தபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 1.40 ஏக்கர் நிலத்தை மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக என் மீது வழக்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி பத்திரப்பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. எனவே முன்ஜாமீன் வழக்கு வழங்கி உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நேற்று நீதிபதி ராஜசேகர் முன்பு விசாரணைக்கு வந்த நிலையில் நீதிபதி இந்த மனுவில் எதிர் மனுதாரராக இந்த CBCID போலீசாரை சேர்க்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை இன்று ஒத்திவைத்திருந்த நிலையில் மீண்டும் இந்த வழக்கு நீதிபதி முன்பாக விசாரணைக்கு வந்திருந்தது. இதில் இந்த போதிய முகாந்திரம் இருப்பதால் அந்த விரிவான விசாரணை தேவைப்படுவதால் நிலத்தின் மதிப்பை இந்த குறைத்து வாங்கியதாலும் மனுதாரரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என நீதிபதி உத்தரவிட்டார். பத்மநாபன். விவரங்களுக்கு நன்றி பாண்டியன்.